இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் இஃப் கண்டிஷனல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல்ங்கிறது ரியல் ஃபேக்ட்ஸ், அதாவது எப்பொழுதும் மாறாத பொதுவான உலக உண்மைகளை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஜீரோ கண்டிஷனல்ங்கிறது பயன்படுத்தப்படுது. இந்த ஜீரோ கண்டிஷனலில் யூஸ் பண்ணுறதுக்கு இஃபோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாக்கியத்திலையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். நீங்கள் பனிக்கட்டியை சூடாக்கினால் அது உருகும் அப்படிங்கிறது. இது மாறாத உண்மை. இந்தமாரி எப்பயும் மாறாத உண்மைகளை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஜீரோ கண்டிஷனுங்கிறது பயன்படுது. இன்னொரு உதாரணம், இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி சென்டிகிரேட் இட் பாயில்ஸ். நீங்கள் தண்ணீரை 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சூடாக்கினால் அது கொதிக்கிறது அப்படிங்கிறது. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச எப்பொழுதும் மாறாத ஒரு உண்மை. ஸோ இந்தமாரி விஷயங்களை பேசுகிறதுக்கு ஜீரோ கண்டிஷனலுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு கண்டிஷனல். ஃபஸ்ட்டு கண்டிஷனலுங்கிறது ரியல் பாசிபிலிட்டிஸை பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுது. அதாவது இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனலை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் இஃபோட ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸையும் அதுக்கு அடுத்த வாக்கியத்தில் ஃபியூச்சர் சிம்பிள் அப்படி இல்லைனா மாடல் வெர்ப் ப்ளஸ் வெர்பு ஒன்றை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். நீ கடினமாக உழைத்தால் நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதாவது இப்போ நீ உழைச்சினாக்கா ஃபியூச்சரில் வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறது. இப்போ இஃபோட ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸையும் அதற்கு அடுத்த வாக்கியத்தில் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸையும் பயன்படுத்தியிருக்கிறோம். இதே சென்டென்ஸில் நீங்கள் மாடல் வெர்பு ப்ளஸ் வெர்பு ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் சக்சீட். நீ கடினமாக உழைத்தால் உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இன்னொரு உதாரணம், இஃப் யூ ஸ்டார்ட் இயர்லி யூ கேன் கேட்ச் த ட்ரெயின். நீங்கள் முன்னமே கிளம்பினால் உங்களால் ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதாவது இந்த சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இஃபோட ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸையும் அதற்கு அடுத்த வாக்கியத்தில் மாடல் வெர்பான கேன் ப்ளஸ் வெர்பு ஒன்று கேட்சை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வகையில் ரியல் டைமில் இதை செஞ்சிங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரியல் டைம் பாசிபிலிட்டிஸை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஃபஸ்ட் கண்டிஷனலுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனலுங்கிறது அன்ரியல் சுச்சுவேஷனில் பயன்படுத்தப்படுது. அது என்ன அன்ரியல் சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜினரி சுச்சுவேஷன், கற்பனையான ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு இந்த செகண்ட் கண்டிஷனலுங்கிறது பயன்படுத்தப்படுது. செகண்ட் கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் இஃபோட பாஸ்ட் சிம்பிள் டென்ஸையும் மற்றும் அடுத்து வரக்கூடிய வாக்கியத்தில் வுட் ப்ளஸ் வெர்பு ஒன்றையும் பயன்படுத்தணுங்கிறது விதி. இப்போ உதாரணத்துக்கு போகலாம். இஃப் ஐ வர் யூ ஐ வுட் லிவ் லைக் எ கிங். நான் நீயாக இருந்தால் நான் ஒரு ராஜா போல வாழ்வேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இது கற்பனையான ஒரு விஷயம். இப்போ உங்களுடைய நண்பர் யாராச்சும் இருக்கிறாங்க, அவர் நல்லா வசதியாக இருக்கிறாரு, ஆனால் சிம்பிளாக வாழ்கிறாரு அப்படின்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, இதே நான் உன் இடத்துல இருந்தேனாக்கா நான் ஒரு ராஜா மாரி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவராக மாறுறதுங்கிறது முடியாது. இது ஒரு கற்பனையாக சொல்கிறது. உன்னுடைய இடத்துல நான் இருந்தேனாக்கா நான் ராஜா மாரி வாழ்வேன் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கற்பனைக்கு மாத்திரமே இது சாத்தியம், நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுக்கு செகண்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக இன்னொரு உதாரணம், இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் பர்ச்சேஸ் எ ஃப்ளைட் ஃபார் மீ. என்னிடம் பணம் இருந்தால் எனக்காக ஒரு விமானத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டை வாங்கணுன்னாக்கா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லியனராக இருக்கணும். ஸோ அது சாதாரண ஒரு மனிதனால் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்தமாரி நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயங்களை கற்பனையாக பேசுகிறதுக்கு இந்த செகண்ட் கண்டிஷனலுங்கிறது பயன்படுத்தப்படுது. இப்போ முதல் வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வெர் யூன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பாஸ்ட் டென்ஸில் ஐயோட வாஸை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இஃப் ஐ வாஸ் யூ அப்படின்னு தான் சொல்லணும். பட் இங்கே நம்ம வெர்ரை யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா இது கற்பனையான விஷயம். நடைமுறையில் நம்ம நடக்கக்கூடிய
நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம சொல்லலை, கற்பனையாக தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஸோ இந்தமாரி கற்பனையான விஷயத்தை பேசக்குள்ள ஐயோட வெறு தான் பயன்படுத்தணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். தேர்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனலுங்கிறது பாஸ்ட் பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது பாஸ்டில் ஒரு பாசிபிலிட்டி இருந்து அதை பயன்படுத்த தவறி அதை பயன்படுத்தி இருந்தோம்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த தேர்ட் கண்டிஷனலுங்கிறது பயன்படுத்தப்படுது. தேர்ட் கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் இஃபோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வாக்கியத்தில் would have ப்ளஸ் வர்பு தெரியும் பயன்படுத்தணுங்கிறது விதி. இப்போ உதாரணத்துக்கு போகலாம். இஃப் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ ஐ would have helped you. நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களுக்கு உதவி இருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் கேட்கல, நான் உதவலை. நான் உதவுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிங்கிறது பாஸ்ட்டில் இருந்துச்சு, பட் நீங்கள் கேட்காததுனால அது நடக்கலை. அதுதான் இங்கே அர்த்தம். இப்போ இன்னொரு உதாரணம். இஃப் வி ஹேட் ஸ்டார்டட் இயர்லி வி வுடன்ட் ஹவ் மிஸ்டு தி ட்ரெயின். நான் முன்னமே கிளம்பியிருந்தால் நாம் ரயிலை தவற விட்டிருக்க மாட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ட்ரெயினை படிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி பாஸ்ட்டில் இருந்துச்சு, பட் நம்ம முன்னாடியே கிளம்பாததுனால அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் இதனுடைய அர்த்தம். இன்னொரு உதாரணம். இஃப் ஷீ ஹேட் ஸ்டடிட் வெல் ஷீ வுட் ஹவ் பாஸ்டு தி எக்ஸாம். அவள் நன்றாக படித்திருந்தால் அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஆனால் நடந்தது என்ன, அவள் நல்லா படிக்கலை, பாஸ் ஆகலை. ஸோ பாஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருந்தும் அதை பயன்படுத்திக்கலைங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வகையில் தேர்ட் கண்டிஷனுங்கிறது பாஸ்டில் பாசிபிலிட்டி இருந்து அதை பயன்படுத்த தவறி அதை பயன்படுத்தியிருந்தால் அதனுடைய விளைவு என்னவா இருக்குன்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது தான் இந்த தேர்ட் கண்டிஷனல்.